Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட புனிதமான லைலத்துல் கத்ருடைய 5 இரவுகளில் இரண்டாவது இரவிலே எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களில் உயர்தரமான ஹலீஃபாக்களில் இரண்டாவது ஹலீஃபாவான ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினமும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களை போன்றும் அவர்களும் ஈமான் கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உயர்தரமான உன்னதமான மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். ஆனால் உலகத்தில் வந்த எத்தனையோ வரலாற்று பேராசிரியர்கள் இஸ்லாமிய வரலாறுகளையும் குறிப்பாக ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளையும் படிக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று வர்ணிக்காமல் விட்டதே கிடையாது. எந்த வரலாற்று பேராசிரியர்களும் சரி, அறிஞர்களும் சரி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தை இது முஸ்லிம்களுக்கு அல்ல, இஸ்லாமியர்களுக்கு அல்ல, முழு உலக மக்களுக்கே இது ஒரு பொற்காலம் என்று வர்ணித்து விட்டு தான் தங்களுடைய வரலாற்று தொடரின் பேனாவை முடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி லேசாக கொஞ்சமாக படித்தறிந்த இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று போற்றப்படும் காந்தியடிகள் சொன்னார், உமருடைய ஆட்சியை போன்று இந்தியாவிலே ஆட்சி வருமையானால் நிச்சயமாக உலக நாடுகளில் இந்தியா முன்னேறிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னார். சத்தியமான வார்த்தை, நிச்சயமான வார்த்தை. அவர் எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை அறிஞ்சிருந்தாரோ, எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருந்தாரோ தெரியல. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தை, அவர் ஆட்சி புரிந்த காலத்தை நாம் சற்று நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவோம். எனால் சாதாரண மனிதனும் சொல்லுவான், இது போன்றது ஒரு ஆட்சி என்று உலகத்திலே மலருமோ அப்பொழுதுதான் இந்த உலக மக்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் என்று. அப்படிப்பட்ட உலகத்தாருக்கே ஒரு முன்மாதிரியான ஆட்சியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆண்டு மக்களுக்கு காட்டி சென்றுள்ளார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆரம்பமாக பார்ப்பதாக இருந்தால், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தையின் பெயர் கத்தாப். இந்த கத்தாப் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் ஒரு ஆட்டு மந்தைக்கு பெரிய சொந்தக்காரராக, பெரிய ஒரு பணக்காரராக மக்காவில் வாழ்ந்து வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் அழகா சொன்னாங்க, ஆடுகளோடு பழகக்கூடியவர்களுக்கு சாந்தம் இருக்கும், குதிரையோடு பழகக்கூடியவர்களுக்கு, அதாவது ஆட்டு மந்தை வச்சு ஆடு வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பணிவு இருக்கும், சாந்தம் இருக்கும், தாழ்வு இருக்கும். குதிரையோடு பழகக்கூடியவர்களுக்கு, குதிரை மந்தை வச்சு மேய்க்கிறவங்களுக்கோ அல்ல குதிரை மேய்க்கிறவனுக்கோ அல்ல குதிரையோடு பழகக்கூடியவர்களுக்கு அகம்பாவம் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் பழகும் பொழுது மட்டும் குணம் மாறுவதில்லை. ஒரு மனிதன் மிருகத்தோடு பழகினாலும் கூட அந்த மிருகத்துடைய குணம் இவனிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி ஆட்டிடத்திலே பணிவும் அடக்கம் இருக்குதோ அதே மாதிரி ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட பணிவும் அடக்கம் இருக்கும். குதிரைட்ட எப்பவுமே தாங்கிற ஒரு ஆம்பா உண்டு. நம்மள மாதிரி ஆள் இல்லை, போர்க்களத்தில் ஓடுறதும் சரி, ரேஸ்ல ஓடுறதும் சரி, நம்மள மாதிரி ஆள் இல்லை அப்படிங்கிற அகம்பாவம் இருக்கு பாருங்க. அந்த குதிரையோடு பழகிறவங்க, குதிரையை மேய்க்கிறவங்களுக்கு தாங்குற அகம்பாவம் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஆட்டு மந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த கத்தாப் இருக்கிறாரு, இவர் ரொம்ப பணிவான மனுஷன், ரொம்ப நிதானமான மனுஷன். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய மகனுக்கு
சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ஆடு வாங்கி கொடுக்காம என்ன பண்ணிட்டாரு, ஒட்டகம் வாங்கி கொடுத்தாரு மேய்க்கிறதுக்காக வேண்டி. தன்னுடைய மகன் உமருக்கு என்ன பண்ணாரு, ஒட்டகம் வாங்கி கொடுத்தார். ஒட்டகத்திலே வந்து பொதுவாக என்ன சொன்னா கொஞ்சம் முரட்டு குணம் அதிகம். கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இதுல ஒட்டகத்தில மட்டும் கொஞ்சம் முரட்டு குணம் அதிகம். அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஒட்டகத்திலேயே முரட்டு குணம் இந்த உமரிடத்திலும் தொற்றிக் கொண்டது. முரடராகவே வாழ்ந்தார், முரடராகவே வளர்ந்தார் மதீனாவிலே. ஆனா தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம் சொன்னா, நல்ல 6 அடி ஆஜானுபாக மாதிரி தோற்றம், நல்ல உயரமான தோட்டம், ஹைட்டு வெயிட்டு, செக்கச்சவேர் என்ற அழகு, பார்க்கறதுக்கே மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உடல் தோற்றம். இந்த மாதிரி இருந்தாங்க அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரி, அதனால மக்கத்து குறைஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு உமரை நீங்க வந்து நம்ம மக்காவின் சார்பாக நீங்க ஒரு அம்பாசடர், அதாவது தூதரா இருங்க. ஏதாவது 2 ஊருக்கு மத்தியில, மக்காவுக்கும் இன்னொரு ஊருக்கு மத்தியில சண்டை அல்லது தகராறு ஏதாவது நடக்கும் ஏனால் அந்த தூதருக்கு, அந்த நாட்டுக்கு தூதராக போவதற்கு உமரைத்தான் நியமிப்பாங்க. நீங்க போய் தூதரா போய் இருந்து பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி மக்காவின் சார்பாக, மக்கத்து மக்களின் சார்பாக மற்ற நாட்டு மக்களிடத்திலே மற்ற ஊர் மக்களிடத்திலே போய் பேசுவதற்குரிய ஒரு தூதராக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்பட்டார்கள். அவர் தூதராகவே இருந்துட்டு இருந்தாரு குறைஷிகளுக்கு மத்தியில ஐயாமுல் ஜாஹிலியாவில், அறியாமை காலத்துல. இந்த சூழ்நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உமருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம் கேள்விப்பட்ட உடனேயே மற்றவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அதற்கு உமர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்களோ அதை விட தன்னுடைய முரட்டு குணத்தை வைத்து கொஞ்சம் அதிகமாகவே எதிர்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக எதிர்க்க ஆரம்பிச்சார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, எப்படி உமையாவால் சித்திரவதை செய்யப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டி வந்து விலைக்கு வாங்கி உரிமை விட்டாங்களோ, அதே மாதிரி உமரால் சித்திரவதை செய்யப்பட்ட எத்தனையோ அடிமைகளையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிட்டு வந்து உரிமை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அடிமைகளை சித்திரவதை செய்வதில் அபூஜஹலுக்கும் உமையாவுக்கும் தான் சளைத்தவன் அல்ல என்று நிரூபிக்கக்கூடியவராக இருந்தார் உமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்ச கேட்டோனே கடுமையான கோபம் வந்துரும், அடிப்பாரு உடைப்பாரு. இந்த மாதிரி மோசமான குணம் உள்ளவரா, இயற்கையில முரட்டு குணமும் கூட. இந்த மாதிரி மோசமான முரட்டு குணமா இருக்கும் பொழுது நுபுவத்திலிருந்து 6வது வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பித்து 6வது வருடம் என்ன பண்றாங்க, இந்த குறைஷிகளுடைய தொந்தரவு தாங்க முடியாம, அபூஜஹலுடைய சித்திரவதை தாங்க முடியாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம, அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பி அஹப்பிர் ரஜுலைனி உமர் இப்னு கத்தாப் அவ் அம்ர் இப்னு ஹிஷாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்றாங்க. என்ன துஆன்னா, யா அல்லாஹ், எல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றவங்க பூரா பலகீன மக்களா, பலவீனமான மக்களா வர்றாங்க, ஏழைகளும் அடிமைகளும் தான் வர்றாங்க. கொஞ்சம் ஒரு கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு நல்ல ஒரு உடல்வாக உள்ளவர்களோ, அவரை பார்த்தா மக்கள்லாம் எதிரிகளும் பயப்படுற மாதிரி உள்ள ஆளுங்களோ யாரும் வர்ற மாதிரி தெரியல. அதனால ரப்பல் ஆலமீனே ஐஸல் இஸ்லாம பி அஹதிர் ரஜுலைனி பி அஹப்பி ரஜுலைனி, நான் வேண்டக்கூடிய இந்த 2 மனிதர்களில் யார் உனக்கு பிரியமானவர்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த 2 பேரில் யார் உனக்கு பிரியமானவர்களோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யார் 2 பேரு? ஒன்னு உமர் இப்னு கத்தாப், ஒன்று கத்தாபுடைய மகன் உமர், அம்ர் இப்னு ஹிஷாம், அல்லது ஹிஷாமுடைய மகன் அம்ர். ஹிஷாமுடைய மகன் அம்ர்னா யாருன்னா அபூஜஹல். அபூஜஹலுடைய உண்மையான பேர் என்னது? ஹிஷாம் இப்னு அம்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், கத்தாபுடைய மகன் உமரையோ அல்லது ஹிஷாமுடைய மகன் அம்ரையோ, இந்த 2 பேர்ல யார உனக்கு பிடிக்குமோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்தினா அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைஷிகள் காபத்துல்லாஹ் சுத்தி உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன தீங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், பெருமானாரை எப்படி அடுத்து தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உமர் சொல்றாரு, என்னங்க 6 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், அவரை பத்தி எப்படி அடிக்கலாம் உதைக்கலாம் இதை சித்திரவதை பண்ணலாம் யோசிச்சுட்டீங்களே தவிர ஒரு முடிவு கட்ட காணமா அவருக்கு. அவர் 4 நாள் வளர்ந்துட்டு தானே போய்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா நேத்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, இன்னொருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டுமா, இப்படி 4 நாள் வளர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்காரு தவிர நீங்க அவரை அடிச்சு ஒழிச்சு அவர் தீர்வு காண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு உமர் என்ன பண்றாரு, ஆவேசப்படுறாரு. அப்ப அபூஜஹல் யாருன்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அபூஜஹலுக்கும் உமருக்கும் மத்தியில ஒரு அழகான உறவு உண்டு. என்ன உறவுன்னு சொன்னா, அபூஜஹல் வந்து உமருக்கு தாய் மாமன்.
அபூஜஹல் உமருக்கு யாரு? தாய் மாமன். அப்ப அபூஜஹல் கேட்கிறான் உமரை பார்த்து, மருமானே நீங்க தான் நல்ல ஐடியா சொல்லுங்க, ஒரே தீர்த்து கட்டிடுவோம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்க அப்படின்ற உடனே இவரு உமர் சொல்றாரு, என்ன மாமா இதை போய் பேசிக்கிட்டு, நாளைக்கே சொல்லுங்க, நானே முடிச்சுட்டு வந்த கதையை, என்ன வந்தா நான் பாத்துக்கிறேன். ஹாஷிம் வம்சம் அடிப்பாங்க உதைப்பாங்க, நம்மள வந்து குற்றம் பிடிப்பாங்க சொல்றீங்களா, பரவாயில்ல. இப்படி காலகாலத்துக்கு எத்தனை காலம் சண்டை போட்டுட்டு இருக்குது அவரோட, அதனால கொஞ்ச காலத்துக்கு கத்துவாங்க, என்ன எங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை கொண்டுட்டீங்களே கேட்பாங்க, பழி வாங்குறது கேட்பாங்க, அதையா பேசி சமாதானப்படுத்தி முடிச்சிடலாம், நாளைக்கே சொல்லுங்க நான் கொண்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே அபூஜஹல் என்ன பண்றான்னு சொன்னா, உமரோட இந்த ஆவேசத்தை பார்த்துட்டு நல்ல உசுபேத்தி விடுறான். எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட மாட்டான் வந்து அபூஜஹல் யோசிக்கிறான், நல்ல வெறியேத்துறான். என்னப்பா நீ என்ன சாதாரண விஷயம் நினைச்சா, அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு உமர் கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, என்னால முடியாதுங்கிறியா, அப்படிலாம் சொல்லாதீங்க, சரின்னு சொல்லுங்க, எல்லாம் முடிவு பண்ணி சொல்லுங்க, நாளைக்கு நான் போய் தீர்த்து வந்துடுறேன் அப்படிங்கிறார். இப்படி மாமாவுக்கு மருமகனுக்கு வந்து கடுமையான வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதத்தில் அபூஜஹல் என்ன பண்றான், நடந்து சொல்றான், என்ன சொன்னா, நீ தைரியம் இருந்தா போய் அவர் வெட்டிவா பார்க்கலாம் அப்படின்றான். உமர் வந்து எப்படி சொன்னா, சகோதரர்களே, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரை கேட்டாங்க, யா அல்லாஹ் உமர் இப்னு கத்தாபை வைத்து இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து, அல்லது அம்ர் இப்னு ஹிஷாமை வைத்து, அதாவது அபூஜஹலை வைத்து இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து. அல்லாஹ் ஏன் உமருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அபூஜஹலுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, உமர் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தது எதனாலன்னு சொன்னா அறியாமையினால. உமர் இஸ்லாத்தை ஏத்தாங்க, ரசூலுல்லாஹ் ஏத்தாங்களே அறியாமையினால ஏத்தாங்க. தனக்கு மார்க் எதுவும் தெரியல, சரியான பாதை எதுவும் தெரியல, என்னன்னே தெரியாம ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அபூஜஹல் ஏத்தது சுயநலத்தினால, அறியாமையினால இல்ல, சுயநலத்தினால ஏத்துக்கிட்டு இருந்தான். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மஹ்சூமி கோத்திரமோ ஹாஷிமி கோத்திரமோ எப்பவுமே ஒண்ணு கொண்டு, அதாவது பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரைகளை போன்று ஒரே சீரா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அவங்கள முந்துறோம், அவங்க எங்களை முந்துவாங்க, நாங்க அவங்கள முந்தா எங்களை முந்துவாங்க, இப்படியே நாங்க பந்தய குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல திடீர்னு ஹாஷிமி வம்சத்துல ஒருத்தர் வந்து, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்ட்ட எங்களுக்கு வஹி வருது அப்படின்னு சொன்னா, அப்ப எங்கள்ல ஒருத்தர் நாங்க அந்த மாதிரி உருவாக்க முடியுமா, எங்கள ஒருத்தர் நாங்க அப்படி உருவாக்க முடியுமா? அப்ப இந்த விஷயத்துல ஹாஷிமி கோத்திரத்தார் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அபூஜஹல். அப்ப அபூஜஹல் எதிர்த்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அறியாதனாலயோ அறியாமையினால இல்ல, எதனால? சுயநலத்தினால. ஹைர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகவே அறியாமையில் இருக்கக்கூடிய உமருக்கு விளக்கம் கொடுக்கணும், அறிய வைக்கணும், அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு காலையில உமர் அவர்கள் பெருமானாரை எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம், பிரபலமான சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லி உருவிய வாளோட வர்றாரு, கையில வாளை ஏந்திட்டு வர்றாரு. வர்ற வழியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நுஐம் இப்னு அப்துல்லா இவர் பாக்குறாரு, உமரை எங்க போறீங்க? உமர் சொல்றாங்க, இந்த முகமதுக்கு நீயோட தீர்த்து கட்டிடுறேன், நீயோட முற்றுப்புள்ளி வச்சுறேன், எத்தனை வருஷத்துக்கு பண்ணிடுறேன், நானும் பாக்குறேன் 6-7 வருஷமா இதே பிரச்சனை தான், ஒரே அவரு இஸ்லாத்துக்கு கொண்டாரா, இவரு இஸ்லாத்துக்கு கொண்டாரா, முகமது அப்படி சொல்றாரு, இப்படி இதே பிரச்சனை தான் இருக்குது, இன்னையோட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நுஐம் இப்னு அப்துல்லா பாக்குறாரு, அல்லாஹு உமர் வந்து எடுத்த காரியத்தை முடிச்சு நினைச்சிட்டாருன்னா முடிக்காம விட மாட்டார். இவர் போற வேகத்தை பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாரு, ஆயத்து கீழே வைப்பார் போல. ஏன்னா நுஐம் இப்னு அப்துல்லா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு யாருக்கு தெரியாது, உமருக்கு தெரியாது, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது, அவங்க முஸ்லீம் இல்ல நினைச்சிட்டு அவங்க சொல்றாங்க முகமது வெட்ட போறா அப்படின்னு சொல்லி. நுஐம் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, உமருடைய சிந்தனையை திருப்பி விட்டுறணும், உமருடைய சிந்தனையை திருப்பி விட்டுறோம். திருப்பி விட்டுட்டா அதுக்குள்ள பெருமானாருக்கு தகவல் கொடுத்து ஏதோ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றான்னு சொன்னா, என்ன உமரே பெருசா நீரே முகமது வெட்ட போறாராம், முகமது உன் வீட்டிலேயே 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நீ என்ன முகமது வெட்ட போற அப்படின்னு உமருக்கு அப்படியே கோய். என் வீட்லயா யாரு? அந்த உன் தங்கச்சி பாத்திமாவும் அவன் மாப்பிள்ளை செய்து தான். ஏன் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டாளா? அவன் மாப்பிள்ளை இஸ்லாத்துக்கு தாங்க முடியல உமரால. உடனே என்ன பண்ணாரு, அபௌட்டன் திரும்பியாச்சு, வேகமா ரசூலுல்லாஹ் வீட்டை நோக்கி போனவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு வீட்டுல பதுங்கி இருக்காங்க, அதாவது மறைஞ்சிருக்காங்க, மறைஞ்சது மக்களுக்கு இஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. போனாரு அப்படியே திரும்புறாரு, திரும்பி நேரா எங்க போறாரு, தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லி இருக்கிறோம். யாருங்க அவங்க? இரும்பு பட்டறையில வேலை செய்யறவங்களா இருக்காங்க, எங்க சொல்லி அவங்க வரலாறு. அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற உமர் ரலியல்லாஹு தஆலா தங்கை ஃபாத்திமாவுக்கும் அவங்களுடைய கணவன் ஜெயிதுக்கும் குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு குர்ஆன் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு வந்து கதவை தட்டினார். தட்டின உடனே இவங்களுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு.